இந்த வெற்றிலைகள நீங்க தாம்பூலத்தையும் பாபா கிட்ட குடுத்துடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. ஆனா, அவங்க பொண்ணுக்கு உடம்பு முடியாம போனதுனால, உடனே வந்து தேவால ஷீரடிக்கு கிளம்ப முடியல. 2 நாள் கழிச்சு தான் போகுறாரு. இந்த 2 நாளு ப்ளஸ் ஏற்கனவே விநாயகர் சதுர்த்திக்கு வாங்குன வெற்றிலைகள்னால, வெற்றிகள் எல்லாம் வாட ஆரம்பிக்குது. ஆனா, அதுக்காக இவரால ஒண்ணும் பண்ண முடியல. வாடிய வெற்றிலைகள எடுத்துக்கிட்டு ஷீரடிக்கு போறாரு. பாபாவ போய் துவாரகமாரியில தரிசிக்கிறாரு. தரிசனம் பண்ணிட்டு, இது மாரி ஹேமந்த் பந்த் சொன்னதெல்லாம் வந்து பாபா கிட்ட சொல்லிட்டு, ஹேமந்த் பந்த் அவர்களோட சார்பா வந்து இந்த வெற்றிலைகளையும், 8 அணா நாணயத்தையும் பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்றாரு. பாபா உடனே என்ன பண்றாங்கன்னா, அன்போடும், ஆசையோடையும் அந்த வெற்றிலைகள்லாம் எடுத்து தான் உட்காருவார் இல்லையா? ஒரு சாக்கு போட்டு, போட்டு, போட்டு அடுக்கி அந்த சாக்கு பைக்கு அடியில வச்சுக்கிறாரு. இது வந்து என்னோடது, என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த 8 அணாவ எடுத்து தன்னோட கஃப்னியில இருக்கிற பாக்கெட்ல வச்சுக்கிறாரு அவரு. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்து தாம்பூலம்லாம் பாபாவுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஆனாலும் அவையெல்லாம் ஆ ஆசீர்வாதம் பண்ணி அந்தந்த நபர்கள்ட்ட குடுத்துடுறாரு. ஆனா ஹேமந்த் பந்த் குடுத்தத மட்டும் இவரே வச்சுக்கிறாரு. தேவுக்கும் சந்தோஷம். அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இத வந்து ஹேமந்த் பந்த் கிட்டயும் தெரிவிக்கிறாங்க. அடுத்த வாரத்திலேயே காக்கா சாஹிப் தீக்ஷித் அவர்களோட வீட்ல வந்து ஒரு பூஜை நடைபெறதா இருக்கு. அந்த கஜகௌரி பூஜைக்கு வந்து வில்லேபாரில இருக்கார் இல்லையா? அங்க வந்து ஹேமந்த் பந்தும் போறாங்க. பூஜைகள்லாம் முடிய லேட் ஆயிடுது. அதனால தீக்ஷித் வீட்லயே தங்கிடுறாங்க ஹேமந்த் பந்த் ஐயா அவர்கள். அடுத்த நாள் காலையில வந்து தீக்ஷித் என்ன பண்ணுவாங்கன்னா, தினந்தோறும் வந்து ஏக்நாத் பாகவதத்த படிப்பாரு. அப்படி எடுத்து படிச்சிட்டு இருக்காரு. இத வந்து யார் கேட்குறாங்க? ஹேமந்த் பந்த் கேட்குறாரு. அதுல உள்ள ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கான பொருள பார்க்கும்போது, ஹேமந்த் பந்த் ஐயா அவர்கள் வந்து மெய்சிலிர்த்து கண்ணீர் உருக பாபாவோட அன்பையும், இவர் மேல இவர் குடுத்த வெற்றிலைய எப்படி வாங்கிக்கிட்டாருன்றத நினைச்சு கண்ணீர் உருக்குறாரு. அந்த ஸ்லோகம் என்னன்னா, அதாவது அன்போடும், பிரேமையோடும் எது அளிக்கப்பட்டாலும், அது வாடியதாகவோ அல்லது வதங்கியதாகவோ இருந்தபோதிலும், அது உடனடியாக ஏற்கப்பட்டு சுவைக்கப்பட்டது. அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்துக்கான பொருளாக இருந்தது. உண்மையிலே வந்து ஹேமந்த் பந்த் விமலானந்த சுவாமிக்கு கொடுக்க வேண்டியது தான் பாபாக்கு குடுத்து அனுப்புனாரு. பாபா வந்து இவரு குடுத்த வெற்றிலைகள் வாடிய போதா இருந்தாலும், அத ஆசையோட தன்னோட